ஹலோ கைஸ், கோல்டுடைய ரிவ்யூவில் டிசம்பர் செகண்ட் வீக் ஃபஸ்ட் வீக் வீடியோ ஆல்ரெடி பார்க்காதவங்க மேலே கார்டில் லிங்க் கொடுக்குறேன், கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிட்டு வாங்க. இந்த செகண்ட் வீக் வந்து கோல்டில் லைட்டாக தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தது. நம்ம பெருசாக எதுவும் என்ட்ரி பார்க்கல. நமக்கு 8ஆம் தேதி எந்தவித என்ட்ரியும் இல்லை, 9மே பெருசாக எந்தவித என்ட்ரியுமே நமக்கு கொடுக்கல. ஸ்கேல்பிங் மட்டும் சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தோம், அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கல. இங்கே ஒரு 1 மினிட்ல ஒரு என்ட்ரி ஒன்று பை செட்டப் கிடச்சிது. ஸோ ஸ்கேல்பிங்கிறதுனால ரீசெண்டாக இருக்கிற ஒரு ஹைலி க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஜோன் ரீஃபைன்மெண்ட் மார்க்கெட்டில் நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி நமக்கு கிடச்சிது. அழகாக ஜோன் ரீஃபைன் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துருந்தோம். அடுத்து இங்கே இது வந்து ரீசெண்டாக இருக்கிற ஒரு ஹையில் புக் பண்ணிட்டோம். ஸோ 2வது என்ட்ரி முடிஞ்சது. அடுத்து நமக்கு டைரெக்டாக 11ஆம் தேதி வந்தது. 11ஆம் தேதி நம்ம இங்கேருந்து ஒரு செல் ஒன்று பிளான் பண்ணோம். ஆனால் மார்க்கெட்டில் ஃபுல் டிபி போல் ஒரு ரீசெண்டாக இருக்கிற ஒரு லோ வந்து ஃபஸ்ட் டிபியை வச்சோம். அடுத்து லைட்டாக ட்ரையல் எஸ்எல் போடும்போது நமக்கு இந்த ஒரு ஹையில் ட்ரையலிங் எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 2 என்ட்ரியுமே ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம மார்க்கெட்டில் அடுத்து பை அப்படியே மொமெண்டம் போயிடுச்சு. மேலே அப்படியே போயிட்டு 12ஆம் தேதி நமக்கு ஒரு செல் பொசிஷனுக்கான ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் 3rd வீக் கோல்டுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இந்த ரேஞ்சே வரும்போது மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்குடைய ரிவ்யூ பார்ப்போம். ஆல்ரெடி ஃபஸ்ட் வீக்லேயே மார்க்கெட்டு டெய்லி என்ட்ரி கொடுத்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். செகண்ட் வீக்கில் நமக்கு 2 to 3 என்ட்ரி மட்டும்தான் மார்க்கெட்டில் கொடுத்தது, பெருசாக எந்தவித என்ட்ரியுமே இல்லை. ஸோ அதை சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அப்கமிங் வீக்கில் கோல்டுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.